மகாத்மா காந்தி 21 நாட்கள் உபவாசம் இருக்க போவதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்த சமயம் இளைஞர் இருவர் பரபரப்புடன் பகவானிடம் வந்து ஏர்வடா ஏர்வடா சென்று காந்திஜி உபவாசம் இருக்கும் மட்டும் நாங்களும் உபவாசம் இருக்க கருதியுள்ளோம். அதற்கு முன் பகவானை தரிசித்து அனுமதி பெற்று போக வந்திருக்கின்றோம். ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் 1930-40 நடக்கிற டிஸ்கஷன் நினைக்கிறேன். 1938 ஆக்சுவலி 38 அக்டோபர் 15 அப்புறம். ஸோ சுதந்திர போராட்டம் அப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம். அப்போ மகாத்மா காந்தி 21 days ஃபாஸ்டிங் இருக்க போறாரு போல இருக்கு. அதை அந்த நியூஸ் வந்த உடனே 2 பேர் நாங்களும் ஃபாஸ்டிங் இருக்க போறோம் அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாரு? அதுக்கு பகவான்கிட்ட அனுமதி கேட்கறாங்க. உங்களுக்கு நல்ல விஷயத்தில் தீவிர சிரத்தை இருப்பது இவ்வளவு உங்களுக்கு நல்ல விஷயத்தில் தீவிர சிரத்தை இவ்வளவு இருப்பது மிக நல்லதே. எனினும் நல்லதுதான்ப்பா, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்ல சிரத்தை இருக்கு, நீ நல்லா பண்றீங்க, அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களால் என்ன செய்ய முடியும்? சரி, அவரு 21 நாள் உபவாசம் இருக்கிறாரு, நீ 21 நாள் உபவாசம் இருந்து நீ என்ன பண்ண போற? காந்திஜி எவ்வளவோ பாடுபட்டு பெற்றிருக்கும் ஆத்ம பலத்தை நாமும் அடைந்தால்தான் நம் செய்கைகள் அர்த்தம் உள்ளதாகும். அவர் சாதாரண ஆளு கிடையாது. அவர் பெரிய தவம் பண்ணி அவருக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி இருக்குது, அவருக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு, அவர் பயங்கரமா தபஸ் பண்ணியிருக்காரு லைஃப்ல. அதனால அவர் இப்ப உபவாசம் இருக்கிறாரு, ஏற்கனவே இருந்திருக்காரு. அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்ப நீ 21 நாள் இருந்து நீ என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போற? புரியுதுங்களா? நீ உன்னுடைய ஆத்ம பலத்தை நீ உணர்ந்திருக்கியா? அப்படி உணராம நீ செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் ஒரு மீனிங் இல்லாம போயிடுப்பா அப்படின்னு அவருக்கு எஜுகேட் பண்றாரு. நல்லது.